நாம் இன்று காணப்போகும் கதை ஒரு சிறிய வெள்ளை முட்டையின் மர்மம். மழைக்கு பின் மண்ணின் வாசனை பரவுகிறது. பசுமை பரப்பில், பசியான புல்வெளியில் ஒரு பளிச்சென வெண்மையான முட்டை அமைதியாக கிடக்கிறது. அது மற்ற எல்லா பறவை முட்டைகளிடம் இருந்து சிறிது வித்தியாசமாக தெரிகிறது. இன்னும் பறந்தது, இன்னும் பளபளப்பானது. ஒரு நாள் அது மெதுவாக கிழிய ஆரம்பிக்கிறது. உள்ளிருந்து ஒரு சிறிய உயிர் வெளியே வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட உயிரியை யாரும் பார்த்ததில்லை. அது பறவையல்ல, நரியுமல்ல, பாம்புமல்ல. அது தன் மாதிரியான யாரும் இல்லாத ஒரு அழகான வித்தியாசமான உயிரி. மற்ற உயிர்கள் குழம்புகின்றன. இது யாரு என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அந்த சிறிய உயிரி பயப்படவில்லை. தன் வண்ணங்கள் வித்தியாசமானதாக இருந்தாலும் அதன் தன் இறக்கைகளை விரித்து தன்னை கொண்டாடுகிறது. அது பறக்க தெரியாமல் இருந்தாலும் நிலத்தில் குதித்து குதித்து விளையாடுகிறது. அது குரலுடன் பாடத் தெரியாமல் இருந்தாலும் காற்றை கேட்டு ரசிக்கிறது. அது பசுமை புல் மீது அமர்ந்த போது மலர்களும் தலை நிமிர்ந்தன. அது தன் தனித்தன்மையை மறைக்க முயற்சிக்கவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கியது. மற்ற உயிர்களும் மெதுவாக புரிந்து கொள்கின்றன. அந்த முட்டையிலிருந்து வந்த உயிரி யாரோ ஒன்றின் நிழல் அல்ல, அது ஒரு புதிய வகை அழகுதான். சிறிய குழந்தைகளே, நாம் யாராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், தனித்தன்மை என்பது ஒரு அழகு. அது நம்முடைய வலிமை.